அஞ்சலிய எத்தனையோ முறை விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே விடுற மாரி இல்ல. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கமே வரக்கூடாது. அதுக்கான ஒரு முடிவ கட்டுங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் எவ்வளவோ போராடினது எல்லாமே வேஸ்ட்டா போச்சு. அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து வந்து எப்படியாச்சும் நல்லவளா மாத்தி, நம்ம கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணாங்க. ஆனா, கார்த்திக் வந்துட்டு இப்போ யாரோட பேச்சையும் கேட்கிற மாரியே இல்ல. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்ல கேஸ குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ்லாம் இங்க வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஈஸியா வேலை முடிஞ்சிரும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பத்திரத்தெல்லாம் சைன் போட்டதுனால, அந்த ஒரு பத்திரத்த கொண்டு வந்து குடுத்து, இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி மேல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ போட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுறாங்க. கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய கிள்ளின்னு கிழிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கும், அதுக்கப்புறம் அஞ்சலி 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்து பண்ணி வச்சுர்றாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சது ஒண்ணு. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது ஒண்ணு. ஏன்னா அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சது என்ன? அஞ்சலி வந்து கொஞ்சம் கொஞ்சமா திருந்தணும் அப்படின்றதுக்காக தான், பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட வாழ்க்கையில கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா கார்த்திக்கோட வாழ்க்கையில பிரியா வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமா தங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி வந்துட்டு அவ்வளோ ஆட்டம் போட்டிருந்தா. அதாவது அமைதியா வந்து நம்ம கார்த்திக் கிட்ட சாரி கேட்டு அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருந்தா, இவ்ளோ பெரிய பிரச்சனைகள்ல ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு இருக்கா. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஏன்னா, நாளைக்கு வந்து சனி, ஞாயிறு அப்படின்றதுனால, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கே அவளுக்கு தண்டனை குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவாச்சும் திருந்துனாளா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா கால்ல, ஜானகி கால்ல, கார்த்திக் கால்ல எல்லாரோட கால்லயும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. நான் செஞ்சது தப்பு தான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி, இல்ல உன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெறைய டைம் மன்னிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மன்னிச்சா வேலைக்கே ஆகாது. நீ எல்லாம் போயிட்டு ஜெயில்ல களி தின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வரும். கார்த்திக் உன்ன விட்டுட்டு போனா தான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் புத்தி வரும் அப்படின்ற மாரி சொல்லி கடைசியில ஜெயிலுக்கு வந்து அனுப்ப ஆரம்பிச்சுறாங்க. அதாவது கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் இருந்துட்டு கேவலமா வந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, சரி ஓகே பயந்துகிட்டோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த காரணத்தினாலோ சொல்லாம இருந்த அப்படின்னா, கிட்டத்தட்ட அதாவது 1 மாசம் வரைக்கும் சொல்லாம இருக்கலாம். இல்ல 2 மாசம் வரைக்கும் சொல்லாம இருக்கலாம். நீ என்னன்னா குழந்தை பொறக்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லாம இருந்திருப்ப. இது யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலன்னா, கடைசியில யாருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய இப்போ ஜெயில்ல வந்து புடிச்சு போட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது 7 வருஷம் வந்து சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு, அவ செஞ்ச ஒவ்வொரு தப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரமா இப்போ அங்க கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியால தப்பிக்கவே முடியாது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. அமைதியா வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ பிரச்சனையே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா இதுக்கப்புறம் யோசிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஜெயிலுக்கு போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படணும். அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.